திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆணி மாத பலன்களை பத்தி நம்ம இந்த மாசம் பார்க்க போறோம். முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாய் பகவான் 6ஆம் தேதி மேஷ வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார். புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்தாலும் மிதுன வீட்டில் இருந்தாலும் வக்ரகதி அடைய போகிறார் சூரியனோடு சேர்ந்து. அதே போல குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சத்தில் இருக்கிறார். அடுத்தது அங்க சுக்கிரன் இருக்கிறார். 20ஆம் தேதி சுக்கிரன் வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவோட இணைய போகிறார். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கான்னு பாருங்க. இந்த சுக்கிரனும் கேதுவும் சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும் எதிர்ப்பாளர்கள் கிட்ட. அப்போ பெண் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா தேவையில்லாத தொடர்புகளும் செய்யாத தப்புக்கு ஒரு கெட்ட பெயர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். பெண் குழந்தைகளை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு ஏதுன்னா குழந்தைத்தனம், சுக்கிரன் அப்படின்னா பெண் குழந்தைகள். அப்போ ஏதாவது பெண் குழந்தைகளுக்கு ஒரு தவறான ஒரு தொல்லைகள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இந்த சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் இன்னும் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது அப்படின்னு சொல்றதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பணப்புழக்கங்களை கொடுத்தாலும் வாழ்க்கையில கொஞ்சம் சின்ன ஒரு கெட்ட பெயரும் அவமானத்தையும் கொடுத்துரும். அப்ப இந்த கிரகச்சேர்க்கைகள் இந்த மாதம் வரக்கூடிய சேர்க்கைகளோடு இந்த கிரகங்களோடு சேரும்பொழுது அந்த மாதம் நம்ம இன்னும் கவனமா இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கிரகச்சேர்க்கைகள் கண்டிப்பா நடக்கும். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகோ சுக்கிரன் கேதுவோ சேர்க்கை இருந்ததுன்னா இந்த மாதம் சுக்கிரன் 20ஆம் தேதிக்கு மேல கேதுவோட சேருகிறார். இதுல இருந்து கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது. மகர ராசிக்கு உண்டான ஆணி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உழைப்பின் ராசி, உழைப்புக்காக பேர் போன ராசி, எப்பொழுதுமே துவண்டு போகாம எவ்வளவு சோம்பல்கள் இருந்தாலும் உழைப்பு அப்படின்னு வந்துட்டா முதல்ல ஓடி வந்து நின்று செய்யக்கூடிய ராசி எதுன்னா மகர ராசி தான். இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதி 3ஆம் வீட்டில் இருந்தாலும் குரு உச்சமாகி ராசி அதிபதியை பார்க்கிறார். இந்த மாதத்துல இருந்தே உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதத்துல இருந்தே உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி சூப்பரா இருக்க போகுது. இந்த மாதத்துல இருந்தே நீங்க நினைத்தது எல்லாமே நடக்க போகுது. உயர்ந்த கல்வி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடி வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், ஒரு தெளிவான மனோநிலை அப்படிங்கிறது இருக்கும். இவ்வளவு நாளா ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன செய்யுதுன்னு தெரியல அப்படிங்கிற சில குழப்பங்கள் இருந்தாலும் இப்ப வரக்கூடிய இனி இந்த மாதத்தில் இருந்தே உங்களுக்கு இந்த குழப்பங்கள் எல்லாமே நிவர்த்தியாக போகுது. மகரம் எப்பொழுதுமே தெளிவான ராசி தான். தெளிந்த நீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது மகரம் தான். தன்னுடைய விஷயங்களாக இருந்தாலும் மற்றவருடைய விஷயங்களாக இருந்தாலும் எந்த முடிவாக இருந்தாலும் தெளிவாக எடுப்பாங்க. அத வந்து அவருடைய ஃபியூச்சருக்கும் மற்றவருடைய ஃபியூச்சருக்கும் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது இந்த மகரத்துக்கு உண்டான ஒரு குணமே. அது வந்து மாற்றுக்கத்தே கிடையாது. சோ இப்ப பாத்துட்டீங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து 4ஆம் வீட்டுல இருந்தார். இப்ப 6ஆம் தேதி 5ஆம் வீட்டுக்கு போக போகிறார். செவ்வாய் யாருன்னா மகர ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதி. லாபஸ்தானாதிபதி 5ஆம் வீட்டுக்கு போய் தன்னுடைய சொந்த லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை பார்க்கும். இது பெரிய யோகம். விருச்சிக ராசிக்கு அதாவது தன்னுடைய சொந்த வீட்டை அந்த வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கிறது லாபத்தை இன்னும் உங்களுக்கு அதிகப்படுத்தும். உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், அல்லது அதனுடைய எண்ணங்களையாவது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதே போல முருகனுடைய அருள் நிறைய இருக்கு அப்படிங்கிறது மகர ராசிக்கு இந்த மாதம் தெரியும். ஏதாவது ஒரு முருகனுடைய ஸ்டாச்சு வரலாம், முருக பக்தர்களுடைய தொடர்புகள் ஏற்படலாம், ஒரு குருமார்கள் மகான்கள் சித்தர்களுடைய தொடர்புகள் அல்லது அவர்களுடைய பிரசாதங்கள் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாசம் கண்டிப்பா மகர ராசிக்கு நடந்தே தீரும். அதே போல 4ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது எண்ணங்களும் உங்களுடைய மனசும் ரொம்ப தெளிவா இருக்க போகுது. இதுதான் ஃபர்ஸ்ட். 4 போறது ஆரோக்கியம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது 2வது விஷயம். எண்ணங்களும் மனசும் ரொம்ப தெளிவா இருக்க போறீங்க. குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்க போகுது. தெய்வ அனுகிரகம் உள்ள மாதம் இந்த மாதம். 5ல் செவ்வாய் இருந்தா கிடைத்த உணவுகள், பிடித்த உணவுகள் எல்லாமே கிடைக்க போகுது. பிடித்த நிறைய விஷயங்கள், அதாவது நீங்க ரொம்ப நாளா சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த உணவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. உணவுகள் மட்டும் கிடையாதுங்க, நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயமும் நடக்கிறதுக்குனால ஒரு வாய்ப்புகள். அதே போல நீங்க என்னெல்லாம் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. இந்த மாசம் தீராத ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா கிடைக்க போகுது. அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய ஒரு மாதம். உங்க ஜாதகத்தின் மூலமாக உங்களுடைய குழந்தைகளுக்கும் அதிர்ஷ்டம், உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். பெரிய ஜாக்பாட்டான மாதம். திடீர் வருமானங்கள், ஷேர் மார்க்கெட்ல யோகம் கிடைக்கிறது, பெரும் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த மகரத்துக்கு உண்டு. அடுத்து பாருங்க சுக்கிரன். சுக்கிரன் யாருன்னா 5 மற்றும் 10ஆம் அதிபதி. இந்த 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன்
இப்ப இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 20ஆம் தேதி வரைக்கும் நேரா 7ஆம் வீடாக இருக்கக்கூடிய கடகத்துல இருக்கார். அந்த கடகத்துல இருந்து தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய மகரத்தை பார்க்கிறார். சோ இது எப்படி இருக்கும் அப்படி சுக்கிரன் வந்து மகரத்தை பார்க்குது. சோ இது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாத்துட்டீங்கன்னா, சுக்கிரன் எப்பவுமே 7ல் இருந்தால் சந்தோஷமான வாழ்க்கை, சமுதாயத்துல ஒரு பிரபலம் ஆகிறது, திருமண வரன் அமைஞ்சு வருது, திருமணத்திலிருந்து சங்கடங்கள் எல்லாமே விலகிறது, புதிய வரன்கள், புதிய முயற்சிகள் இதெல்லாமே ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள். குருவோட சேர்ந்து இருக்கும் பொழுது வெளிநாடு வெளியூர் பயணங்கள், குடும்பத்தோட வெளிநாடு வெளியூர் போறது, குடும்ப நபர்கள் இங்க இருக்காங்கன்னா அவங்கள வெளியூருக்கு கூப்பிட்டுக்கிறது, இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது. பண வரவு பணப்புழக்கங்கள் ஏற்பட போகுது, முகமே ஒரு தேஜஸ் ஆக போகுது, அழகு கலைகள், அதாவது சுக்கிரனா அழகு தானே, அந்த அழகெல்லாம் உங்களுக்கு இன்னும் முகத்துல தெரிய போகுது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருள் எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல குருவும் சுக்கிரனை சேர்ந்து பார்க்கும்பொழுது தெய்வ கடாட்சத்தோட இருக்க போறீங்க, லட்சுமி கடாட்சத்தோட இருக்க போறீங்க. அல்டிமேட்டா வரப்போகுது இந்த மாசம். உங்களுக்கு கையில காசு பணம் புழங்க போகுது, நினைத்த இடத்துல பணம், எதிர்பார்த்ததோட பெரிய லாபங்கள். இந்த மாதம் ஒரு அருமையான மாதம், நினைத்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது, பெரிய லாபத்தோட கிடைக்க போகுது, அதுவும் தெய்வ அனுகிரகத்தோட. அதே போல 20ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் வந்து 8ஆம் வீட்டுக்கு வந்து, இது 20ஆம் தேதி வரைக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள், பெண்கள் சார்ந்த விஷயம், ஆண்கள் சார்ந்த எதா இருந்தாலும் உங்களுக்கு சக்சஸ் தான். ஆனா 20ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேதுவோட சேரப்போகுது. சோ கவனமா இருந்த மாதிரி 8ஆம் இடங்கள் அவமானம் சொல்லக்கூடிய இடத்துல இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை ஏற்படுது. அப்போ இது உங்க ஜாதகத்துல இருந்தாலும் சரி, சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை, இதெல்லாம் உங்க ஜாதகத்துல இருந்தா பெண்களாக இருந்தாலும் ஆண்களிடமும், ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் ரொம்ப கவனமா இருந்துக்கணும். தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்களும், குடும்பத்துக்கு ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவு பிரச்சனைகளும் ஏற்பட போகுது. இதனால கொஞ்சம் குடும்பத்துல வம்பு வழக்குகளும் ஏற்பட போகுது, கொஞ்சம் அவமானங்கள் ஏற்பட போகுது. இது ஒண்ணுதான் மைனஸ், மத்தபடியில எந்த மைனஸும் கிடையாது. சோ இதெல்லாம் எதுவுமே வராம இருக்கணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்த வேண்டும். அதே போல அடுத்தது பாருங்க, உங்களுடைய மகர ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதியான புதன் 6ஆம் வீட்டிலே இருக்கார், அதுவும் 8ஆம் அதிபதியோட சேர்ந்து. இந்த மாதத்துல பண வரவும் உண்டு, கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். 8 குடையரும் 6 குடையும் சேர்ந்து இருக்கும்போது முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக ஒரு மனக்கசப்புகளோ, ஒரு சின்ன சின்ன ஒரு காயங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஏமாற்றங்களோ, ஒரு பழிப்பாவோ நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக சந்திப்பீங்க. அது ரொம்ப நம்பிக்கையான நபருங்க அப்படின்னு இருந்தாலும் அவங்க மூலமாக ஒரு டிராபேக் உண்டு. சோ இதுல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். நீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். திடீர்னு ஜாக்பாட் பெரிய பணத்துல போய் கை வைக்க கூடாது. நார்மலா பண்ணிட்டு இருக்கீங்களா, இப்ப ஷேர் பண்றீங்களா, நார்மலா அது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுலயே பெரிய லாபம் வரும். பெருசா வருதுன்னு போய் போட்டீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆயிடும். இந்த மாசம் இது மட்டும்தான் மகரத்துக்கு ஒரு மைனஸ். மற்றபடி அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, தாய் தந்தையர் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, பணவரவு சூப்பரா இருக்கிறது, திருமண வரன்கள் அமைந்து வர்றது, வேலையில இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகுது, புதிய வேலைகள், புதிய பிரமாணங்கள் இது எல்லாமே நடக்க போகுது, புதிய புதிய முயற்சிகள் எல்லாமே தடையில்லாம நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள் இதெல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமா உண்டு. மகரம் இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு முருகன் கோயிலுக்கு போவீங்க, குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு குருமார்களுடைய ஏதாவது ஒரு பிரசாதங்களோ, ஒரு கனவுல வந்து காட்சி கொடுக்கறது, சுக்கிரன் 7ல் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பெருமாள் கோயிலுக்கு போறதுக்கு ஒரு அமைப்புகள், ஏதாவது ஒரு விஷயத்துல மகாலட்சுமி வழிபாடு செய்யறது, இதெல்லாமே ஒரு நடக்கும். சோ இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க பெண் தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதம் மகரத்துக்கு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் கேண்டில் வாங்கி திங்கட்கிழமையும் அதே போல சனிக்கிழமையும் ஒரு 8 மணிக்கு மேல இந்த கேண்டில்ல வந்து நீங்க பத்த வச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்க அதுல வைங்க. இது ஒண்ணு. 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு ஒரே அமைப்பு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 8ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை நடக்கிறதுனால கோதுமை, அதாவது அரைக்காத கோதுமை இருக்கு இல்லைங்களா, அந்த கோதுமை வாங்கி தானம் பண்ணுங்க. அரைச்ச கோதுமை மாவு கிடையாதுங்க, அரைக்காத முழு கோதுமை சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கோதுமை வாங்கி ஏதாவது ஒரு பெண்களுக்கு தானம் பண்றது, அல்லது ஏதாவது ஒரு விதவை பெண்களுக்கு தானம் பண்றது, இருக்கிறவங்களுக்கு கிடையாதுங்க, ரொம்ப ஏழ்மை நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கோதுமை முழு கோதுமை வாங்கி தானம் பண்றது ரொம்ப விசேஷம். முடிந்த அளவுக்கு இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வது என்பது மகர ராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம்.
முடிந்த அளவுக்கு மகரம் ஜெயிக்கும், நம்பிக்கையா இருக்கலாம். தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கிறதுனால இந்த பிரச்சனையும் தப்பித்து வர்றதுக்கு உங்களுக்கு வழி நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து கிடையவே இல்லை. மற்றபடி ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம தேவி சரணம்.